ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா சித்சபேசா சிவசிதம்பரம் கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம் வல்லிகாந்தஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானபராணினம் வீழ்க தண்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் வல்ல உமையொரு பாகனாரின் தனிப்பெரும் கருணையினாலும் ஆச்சாரிய பெருமக்களின் குருவருளினாலும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத வைக்கலாமா? சுப்பிரமணிய பெருமானின் திருவடி சார்பு கொண்டு. அம்மா கேக்குதாம்மா? இப்ப கேக்குதா ஆதி? இப்ப கேக்குது. இதுவரை கேட்கவே இல்லை. கேக்குதா ஆதி? சரிங்கம்மா. எல்லாம் வல்ல உமையொரு பாகனாரின் தனிப்பெரும் கருணையினாலும் ஆச்சாரிய பெருமக்களின் குருவருளினாலும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய பெருமானின் பெரும் கருணையினாலும் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகளின் திருவடி சார்பினாலும் நாம் நம்முடைய இடைமருது ஈசன் சாத்திர குழுவில் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதி சிந்தனையினை மேற்கொண்டு வருகின்றோம். 30 திருப்பாடல்கள் வரைக்கும் சிந்தித்திருக்கின்றோம். தொடர்ந்து 31வது திருப்பாடல் முதல் நாம் சிந்திக்க வேண்டும். அந்த வகையில் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதியின் 31வது திருப்பாடல் பாழ்வாழ்வு எனும் இப்படுமாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாம் உளவோ வாழ்வா இனி நீ மயில் வாகனனே என்பது திருப்பாடல். இந்த 31வது திருப்பாடு இதை எப்படி கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றால், பாழ்வாழ்வு எனும் இப்படுமாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே செய்தன தாழ்வானவை உளவோ மயில்வாகனனே இனி நீ வாழ்வாய் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். பாழ்வாழ்வு எனும் இப்படுமாயையிலே என்றால் நிலையில்லாத உலக வாழ்வுக்கு காரணமாகிய நான் பிறந்து இறக்கின்ற இந்த மடுவாகிய மாயை வாழ்வினிலே வீழ்வாய் என நீ பிறக்க கடவாய் என்று என்னை நீ எனக்கு ஆணை செய்து விதித்தனையே அவ்வாணையின்படி நான் இப்பிறவியிலே பிறந்தேனே செய்தன தாழ்வானவை உளவோ நான் அவ்வாறு பிறந்ததற்கு முற்பிறப்பிலே செய்த பாவச் செயல்கள் இருக்கின்றது. அந்த பாவச் செயல்களின் தன்மையினால்தான் இந்த பிறவியிலே பேரருளுடைய நீ எனக்கு சுவானுபூதி வாழ்வை கொடுத்தாலும் அந்த வாழ்வை பெறுவதற்கு முன் இந்த உலக விஷயங்களிலே நான் உழலும்படி செய்தாய் மயில்வாகனனே, மயிலை ஊர்தியாக உடைய முருகப்பெருமானே. இனி நீ வாழ்வாய், இன்னும் நீ என்னைப் போல எண்ணில்லாத உயிர்களை வாழ்விலே பிறக்கச் செய்து அவைகளுக்கு பக்குவம் வந்த பின் அவைகளுக்கு நினது திருவடி அனுபூதியாகிய பேர் அருளை அளிப்பதற்கு என்றும் நீ வாழ்வாயாக வாழ்ந்திருப்பாயாக. நீ இந்த மாயை வாழ்வு பிறப்பில் என்னை பிறக்கச் செய்ததினாலன்றோ நினது திருவடி அனுபூதி பெருவாழ்வை நான் அடையப் பெற்றேன் என்பது குறிப்பு எச்சமாக இந்த திருப்பாடலிலே அமைகின்றது. எனவே இங்கே பாழ்வாழ்வு என்பது நிலையில்லாத உலக வாழ்வை குறிக்கின்றது. உலக வாழ்வானது கருவி அறிவினால் சுட்டி எறியப்படும் பொது இயல்பு நிலை உடையது. எனவே அதனை பாழ்வாழ்வு என்கின்றார். இல்லே எனும் மாயை என்று 29வது கந்தர் அனுபூதியிலே அருளியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். படு பாழ்வாழ்வு எனும் இப்படுமாயை, இதிலே படு என்பது
மடு என்பது படு என்று வந்திருக்கின்றது. மடு என்பது ஆழமான மடு. மாயை என்பது மாயையின் காரியங்களான தனுகரண புவன போகங்களை குறிக்கின்றது. எனவே மாயையின் காரியங்களான தனுகரண புவன போகங்களாகிய இந்த உலக வாழ்வு அது மடு போல நின்று நம்மை அதிலே வீழ்த்தி அதிலிருந்து கரையேறுவதற்கு மிக அருமை, மிக அரிதானது. அப்படி இருக்கின்றபடியினால் அதனை படுமாயை என்று அருளினார். அதோடு கூட படுவாழ்வு எனும் பாழ்வாழ்வு எனும் இப்படுமாயையிலே வீழ்வாய் என்று அங்கே வந்திருப்பதனாலே படு என்பதற்கு ஆழமான மடு என்றும் பொருள் செய்யப்பட்டது. கரையேறுவதற்கு அரிய பிறவியை ஆழ்ந்த மடுவாக உருவகம் செய்கின்றார் ஆசிரியர். திருவள்ளுவ தேவநாயனாரும் பிறவி பெருங்கடல் என்று அருளியிருக்கின்றார். இப்படுமாயை என்பதிலுள்ள ஈ என்ற அந்த அகச்சுட்டு பெயர் அது இந்த மானுட பிறவியை குறிக்கின்றது. எனவே பாழ்வாழ்வு எனும் இப்படுமாயை என்பது காரியம், தனுகரண புவன போகங்கள் ஆகிய காரியம். அதனை மாயை என்று காரியத்தை காரணமாக உபசரித்து அருளுகின்றார். எனவே இப்படுமாயை என்பது இந்த மனித உடல் கொண்டு உழலுகின்ற இந்த பிறவியினை குறிக்கின்றது. ஸ்வானுபூதி அடைந்த இந்த பிறவியிலேயே எப்படி சிற்றின்பச் சுழலிலே உழலக்கூடும் என்றால், தாழ்வானவை செய்தன தாம் உளவோ என்று கூறுகின்றார். தாழ்வானவை என்பது அருளுக்கு மாறான பாவச் செயல்கள். எனவே இதனை ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றோடு நாம் இணைத்து பார்த்தோமே என்றால், இந்த பிறப்பில் முருகப்பெருமானினுடைய சுவானுபூதி அடையும்படியான மெய்த்தவம் செய்து அந்த மெய்த்தவத்தின் பயனாக சுவானுபூதி அடைவதற்கு காரணமான மெய்ஞானம் விளங்க பெற்றிருந்தாலும், அந்த மெய்ஞானமானது முற்பிறவியில் செய்த ஏதோ ஒரு தீவினையின் பயனாக இந்த பிறவியிலே சிற்றின்ப உழல், இந்த உலக விஷயங்களிலே உழலச் செய்து அந்த மெய்ஞானம் விளைவதற்கு தடையாக இருந்தது என்றும், அந்த தடையானது இந்த பிறவியிலே பொறுக்க முடியாத துன்பம் கொடுத்தது என்றும், எனவே முருகப்பெருமானே வந்து அருணகிரிநாதரை ஆட்கொண்டார் என்றும் ஆசிரியரினுடைய திரு வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். எனவே தவப்பயன் காரணமாக ஏற்கனவே உண்டான மெய்ஞானமானது ஆசிரியரினுடைய அந்த ஆன்மா அறிவிலே பிரகாசித்து இருந்தாலும் கூட தீவினை பயன் காரணமாக அது வெளிப்படாமல் அதுவரை இருந்தது. அப்படி வெளிப்படாமல் இருந்த மெய்ஞானத்தை முருகப்பெருமான் குருநாதராக வந்து அருணகிரிநாத சுவாமிகளை தடுத்து ஆட்கொண்டு அந்த தடைபட்டிருந்த மெய்ஞானத்தை வெளிப்படும்படி செய்ததினாலே ஆசிரியர் அருளுகின்றார், இந்த பிறப்பிலே முருகவேள் சுவானுபூதி பேற்றை அடைவதற்கு உரியவரானார் அருணகிரிநாத சுவாமிகள். இப்படி ஆசிரியரினுடைய திரு வரலாற்றோடு இந்த செய்யுளை பொருத்தி பார்த்து பொருள் கொள்ளலாம். இந்த உலகிலே வாழும் மாந்தர்களுக்கு நல்வினை பயனாக வாழ்வும் தீவினை பயனாக தாழ்வும் உண்டாவது போல அந்த மெய்ஞானம் விளைவதற்கு தடையாக இருக்கின்ற அந்த வினை பயன்கள் அவை அகற்றப்பட்டால் மெய்ஞானம் பிரகாசிக்கும். இங்கே முருகப்பெருமானை நீ வாழ்வாய் என்று வாழ்த்துகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். அது நம்மளை போன்ற உலகத்தவர்களை வாழ்க என்று வாழ்த்துவது போல அன்று. மயில் வாகனனே இனி நீ வாழ்வாய் என்று அருணகிரிநாத சுவாமிகள் வாழ்த்துகின்றாரே, இன்னும் நீ என்னை போல எண்ணில்லாத உயிர்களை உலக வாழ்விலே பிறக்கச் செய்து பக்குவம் வந்த பின் அவைகளுக்கு நினது திருவடி அனுபூதியை நினது பேரருளால் அளிப்பதற்கு கொடுத்து அருளுவதற்கு என்றும் நீ வாழ்ந்திருப்பாயாக என்று அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானை வாழ்த்துகின்றாரே, அது நம் போன்றவர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது போன்று அன்று. உயிர்களுக்கெல்லாம் முருகப்பெருமான் முதலாக இருப்பதனால் முருகப்பெருமானை வாழ்வாயாக என்று வாழ்த்துவது
முருகப்பெருமானை ஆதாரமாக கொண்டு இருக்கின்ற இந்த உயிர்களை வாழும்படி வாழ்த்துதலே ஆகும். எனவே முருகப்பெருமான் வாழ்வு முதலாக இருப்பதினாலே உயிர்களை தமது அருளினாலே பெருமான் வாழும்படி செய்வதே அவருடைய வாழ்வு ஆகும். இறைவன் அடி வாழ்க என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே சிவபுராணத்திலே வாழ்த்துவதும் கூட அது நாம் வாழ்வதற்காகத்தான். சேந்தனார் நாயனார் அருளிய திருப்பல்லாண்டு திருப்பாடல்களிலும் கூட பல்லாண்டு எனும் பதம் கடந்த இறைவனுக்கு பல்லாண்டு வாழ்த்து கூறுவதும் இந்த கருத்து பற்றியே ஆகும். தொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பள்ளி எழுச்சியிலே அருளி இருக்கின்றாரே. எனவே தாம் அடைந்த அந்த சுவானுபூதி பெருவாழ்வு மகிழ்ச்சியினாலே தமக்கு பின் எல்லா உயிர்களையும் பேரின்பம் அடையச் செய்வார் முருகப்பெருமான் என்பதனால் இனி நீ வாழ்வா என்று முருகப்பெருமானை வாழ்த்துகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். மயில் வாகனனே என்று அழைத்து முருகப்பெருமானை வாழ்த்துகின்றார். முருகப்பெருமான் மயிலை ஊர்தியாக கொள்ளுவது என்பது பக்குவப்பட்ட உயிர்களை அடிமையாக கொண்டு ஆண்டு கொண்டு பேரின்பம் அருளுவதை குறிப்பது முருகப்பெருமான் மயில் வாகனம் ஏறும் திருக்காட்சி. எனவே நீ வாழ்வாய் என்பதற்கு அந்த மயில் வாகனனே என்று அழைத்து நீ வாழ்வாய் என்று வாழ்த்துகின்றார். கருவிழாது சீரோதி அடிமை கனவிலாள் சுவாமி நின் மயில் வாழ்வும் கருணை வாரி கூரேக முகமும் வீர மாறாத கழலும் நீப வேல்வாகு மரவனே என்று திருப்புகழிலே ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் அருளியிருப்பதை காண்கின்றோம். அந்த மயில் வாழ்வு என்பது பக்தர்களை அடிமையாக கொண்டருளும் வாழ்வு, அது மயில் வாழ்வு. திருவாசகம் அற்புத 10 அந்த 10வது பாட்டிலும் செரியும் இப்பிறப்பு என்றும் குலாப்பத்து 9வது பாட்டிலும் பாழ் செய் விழாவி என்றும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய அந்த திருவாக்குகள் இங்கே நம்முடைய நினைவுக்கு வருகின்றன. எனவே இந்த 31வது திருப்பாடலிலே இந்த மாய வாழ்வு, அதிலே அந்த மடு போன்று இருக்கின்ற வீழ்ந்து விட்டால் திரும்ப மீள முடியாத இந்த ஆழமான கலங்கிய அழுக்கு நிறைந்த மடு போன்ற இந்த மாயையிலே அகப்பட்டு கொண்ட உயிர்கள். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் என்று ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளுவார் திருக்கேதார திருப்பதிகத்திலே. ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பு இதுவே என்று கந்தர் அலங்காரத்திலே அருணகிரிநாத சுவாமிகள் அருள்வார். மின்னே நிகர் வாழ்வு என்று அனுபூதியிலும் வருவதை நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே அப்படி சுவானுபூதி பெறுவதற்கு உரிமை உடைய உயிர்கள் இப்படி இந்த படு மாயையிலே அகப்பட்டு இருப்பதற்கு அது உயிர்களினுடைய குற்றம்தான் அதற்கு காரணம். என்றாலும் அவர் கருணாகர மூர்த்தி, எனவே நம்மை வாழ்விப்பார். இந்த வாழ்வில் சிக்க வைத்தாயே நீதான் வாழ்ந்திரு ஐயா என்று வசை கூறுவது போல இந்த திருப்பாடல் அமைந்தாலும் கூட அது அப்படி அல்ல. காயங்காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே என்றும் மனத்தால் வாடி அடியார் இருந்தால் வாழ்ந்து போதீரே என்றும் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது போல வினாவாக கொண்டு நீ வாழ்வித்தால் அல்லவா நான் வாழ்வேன் பெருமானே என்று அதனை வருவித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த திருப்பாடலை அதற்கு உரை செய்த தணிகைமணி செங்கல்வராய பிள்ளை அவர்கள் இதனை ஒரு நிந்தாஸ்துதியாகவும் கொள்ளலாம், அதற்கு இடம் இருக்கின்றது என்று அந்த உரை குறிப்பிலே அவ்வாறு அருளி இருக்கின்றார். இவ்வாறு இந்த 31வது திருப்பாடலினுடைய பொருள் அமைகின்றது. இனி 32வது திருப்பாடல் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதியின் 32வது திருப்பாடல். கலையே பதறி கதறி தலை ஊடலையே படுமாறு அதுவாய் விடவோ கொலையே புரி வேடர்குல பிடிதோய் மலையே மலை கூறிடு வாகையனே என்று அந்த திருப்பாடல்.
இதனை எப்படி கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும் என்றால், கொலைபுரி வேடர்குலப் பிடிதோய் மலையே மலை கூறிடு வாகையனே தலைவூடலையே படுமாறு கலை பதறியும், பதறி என்பதை பதறியும், கதறி என்பதை கதறியும் என்று எடுத்துக்கொண்டு அதுவாய் விடவோ என்று அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே கொலைபுரி, கொலைபுரி என்றால் வேட்டையாடி விலங்குகளை விரும்பிக் கொள்கின்ற வேடர்குலப் பிடிதோய் மலையே, அந்த வேட்டையாடி விலங்குகளை கொள்கின்ற குறவர் குலத்திலே வளர்ந்த வள்ளியம்மையாரை தழுவி மகிழ்கின்ற மலையே, என்றும் விகாரப்படாத நிலையை உடையவரே, மலை கூறிடு வாகையனே, தமது வேல் படையினாலே கிரௌஞ்ச மலையினை, அந்த கிரௌஞ்ச அவுணனாகிய மலையை பிளவுபடுத்தி அவன் செய்த மாயைகளை வென்று வெற்றி அடைந்தவனே, மலை கூறு இடு வாகையனே, தலை ஊடலையே, உண்மையை நோக்காமல் இந்த சமயவாதிகள் எல்லாம் வாதம் செய்து பிணங்குகின்றார்களே, அப்படி அந்த தலை ஊடலையே படுமாறு கலை பதறியும் கதறியும் இந்த கலைநூல் பொருட்கள், கலைஞானம், இந்த நூற்பொருட்களை பிதற்றி பேசி உடல் அசைவுற்று நடுங்கும்படி பதறியும், வாயினால் பிதற்றி பேசி கதறியும் இப்படி இருக்கின்றார்களே, அந்த வாதப் பொருளாக கொண்டு உன்னை அறிய முடியுமா என்றால் நிச்சயமாக உன்னை அறிய முடியாது. எனவே கலைஞானங்களினாலே, சமயவாதங்களினாலே உனது திருவடியை நினைந்து ஒடுங்கி நிற்க முடியாது. எனவே இந்த கலைஞானங்கள் எல்லாம் கடந்த நிலையிலேதான் நினது திருவடி அனுபூதியை பெற வேண்டும், அப்படி பெறும்படி அருள் செய்ய வேண்டும் என்பது இங்கே அமைந்திருக்கின்றது. இந்த பாடலின் கருத்தாக அமைந்திருக்கின்றது. கொலை என்பது குறிஞ்சி நில குறவர்கள் விலங்குகளை வேட்டையாடி கொள்வதை குறிக்கின்றது. வேடர்கள் வேட்டையாடும் தொழிலை உடைய குறவர்கள். பிடி என்பது பெண்யானை, அது பெண்யானையை போன்ற வள்ளியம்மையாரை குறிக்கின்றது. குலப்பிடி தோய் மலை, தோய் மலையே என்று அருளுகின்றார். குலப்பிடி என்பது அந்த வேடுவர் குலப்பிடியாகிய வள்ளியம்மையார், வள்ளியம்மையாரோடு சேர்ந்திருக்கின்ற முருகப்பெருமான். அது வள்ளியம்மையார் இச்சாசக்தியை குறிப்பதனாலே ஆன்மாக்களுக்கு முருகப்பெருமான் திருவடியை அடையும் பக்குவம் வருவிப்பதற்காக உலகபோக நுகர்விலே இந்த ஆன்மாக்களுக்கு இச்சை உண்டாகும்படி வள்ளியம்மையாராகிய இச்சாசக்தியோடு கூடி போக உருவனாக இருந்து, போகமூர்த்தியாக இருந்து போகத்தை அருளுகின்ற பெருமான். அப்படி பிடிதோய், வேடர்குல பிடிதோய் பெருமான் அவர் அப்படி உயிர்களுக்கு போகப் பொருளை அருளும் போகமூர்த்தியாக இருந்தாலும் மலையே, மலை என்பது விகாரமற்ற தன்மையினை குறிக்கின்றது. அப்படி போகமூர்த்தியாக இருந்தாலும் வள்ளியம்மையாரான இச்சாசக்தியோடு கூடி போகமூர்த்தியாக இருந்து போகத்தை அருளினாலும் முருகப்பெருமான் யாதொரு விகாரமும் அடையாமல் என்றும் ஒரு தன்மைத்தாய் இருக்கின்ற மெய்ஞான ஒரு சத்பொருளாக இருப்பவர் முருகப்பெருமான் என்பதை இந்த இதிலே நாம் பார்க்கின்றோம். அப்படி போகமூர்த்தியாக இருந்ததோ இருக்கும் அதே நேரத்திலே கூட முருகப்பெருமான் விகாரம் அடையாத தன்மையாக இருப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். அதனை இந்த கொலைபுரி வேடர்குல பிடிதோய் மலையே என்கின்ற அந்த கூற்று நமக்கு உணர்த்துகின்றது. மலை கூறிடு வாகையனே என்பதனால் அந்த மலை என்பது கிரௌஞ்சகிரி, அது கிரௌஞ்ச அவுணன், அவன் மாயைகளை செய்பவன். எனவே அது மாயையினை குறிப்பதனாலே முருகன் மாயையை கடந்து நிற்கின்ற ஸ்வரூப நிலையை உடையவன் என்பதும், ஸ்வரூப நிலையை அடைய விரும்புகின்ற ஆன்மாக்கள் அவர் திருவடிகளை சேருதல் வேண்டும் என்பதும் குறிப்பிடப்படுகின்றது. எனவே முருகப்பெருமானை போகமூர்த்தியாக, வேகமூர்த்தியாக, ஞானமூர்த்தியாக, யோகமூர்த்தியாக, உருவமாக, அருவமாக எப்படி வழிபட்டாலும் ஸ்வரூபத்திலே வழிபட்டால்தான் முக்தி என்பதை குறிக்க மலை கூறிடு வாகையனே என்பது இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு கூட
இந்த கலைஞானம் என்பது பற்றிய கருத்து. இந்த கலைஞானங்களினாலே இறைவனை ஒருபோதும் அறிய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அது இந்த சமயவாதிகள் தங்கள் கொள்கைகளை வேறுபட கூறி ஒருவரோடு ஒருவர் பிணங்குவார்கள். சமயவாதிகள் ஒவ்வொருவரும் தமக்கு வேறுபட்டிருக்கின்ற உண்மையை முதன்மையாக நோக்கி அறிந்து கொள்ளாமல், தாங்கள் ஒரு கொள்கையை சார்ந்து விட்டோம் என்ற காரணத்தினாலே தங்களினுடைய கொள்கை மட்டுமே உயர்ந்தது என்று கூறி பிதற்றுகின்ற நிலை, அது கலைஞானம் காரணமாக வருகின்ற அந்த வித்யா கர்வம், அந்த செருக்கு, நான் என்ற, எனது என்ற அந்த அகங்காரம், மமகாரம் காரணமாக வருகின்ற அந்த நிலைமை. அந்த நிலைமையிலே இந்த கலைஞானங்களினால் முருகப்பெருமானை ஒருபோதும் அறிய முடியாது. கலை என்பது இங்கே பாசஞானம், பாசஞானத்தை, நூல், அந்த பாசஞான நூல்களை குறிக்கின்றது. பாசஞான நூல் பொருளை குறிக்கின்றது. சிவஞான சித்தியார் 9வது சூத்திரத்திலே நாம் பார்க்கின்றோம், வேத சாத்திர மிருதி புராண கலைஞானம் வரும் அசபை வைகரியாதி வைகரியாதி திறங்கள் மேலாம் நாத முடிவான எல்லாம் பாசஞானம் என்று வருவதை நாம் பார்க்கின்றோம். எனவே பதறுதலும் கதறுதலும் அது அந்த ஊடல் காரணமாக உண்டாவது. ஊடலையே படுமாறு பதறி கதறி என்று அருளுகின்றார். பதறி என்ற சொல்லுக்கு பின், கதறி என்ற சொல்லுக்கு பின், இந்த இரண்டுக்கு பின் என்பது வருவித்துக் கொள்ள வேண்டும். எனவே கதறியும் பதறியும். ஊடல் என்பதினாலே மனத்தின் செயல் குறிக்கப்படுகின்றது. பதறி என்பதனால் உடலின் செயல் குறிக்கப்படுகின்றது. கதறி என்பதனால் வாயின் செயல் குறிக்கப்பட்டு மனம், வாக்கு, காயம் மூன்றின் செயல்களும் ஒரு விவாதம் செய்யும் போது, வீண்வாதம் செய்யும் போது நிகழக்கூடிய அந்த நிலைமையினை அவ்வாறு அருளுகின்றார். எனவே ஆன்மா ஒன்றனை சார்ந்தால் சார்ந்து அதன் வண்ணமாக ஆதலுமாகிய ஆன்மாவின் குணம் இங்கே கூறப்படுகின்றது. சமயாதி ஒருவர் தம் மதத்தினை கூறும்போது, தம் கொள்கையை கூறும்போது, அந்த கொள்கையோடு அது அதுவாய் சார்ந்து வேறொரு கொள்கையின் குணத்தை அறிந்து உண்மையை அறிய முடியாமல் இருக்கின்ற நிலைமை, அதனைத்தான் இங்கே அருணகிரிநாத பெருமான் அப்படிப்பட்ட நிலையிலே வாதித்து அறியும் பாசஞானமாகிய கருவி அறிவினால் முருகப்பெருமானினுடைய திருவடி அனுபூதியை அடைய முடியாது என்கின்ற உண்மையை, அத்திருவடி அனுபூதியை அடைய விரும்பும் அடியார்களுக்கு உபதேசமாக தம்மேல் வைத்து, தம்மேல் ஏற்றுக்கொண்டு இந்த உபதேசத்தை அருளுகின்றார். எனவே அந்த சமயவாதிகள், அதோடு இந்த கலைஞானம், இவற்றை மிக கடுமையாக அருணகிரிநாத சுவாமிகள் இவ்வாறு கூறுகின்றார். இந்த கலைஞானமாகிய பாசஞானத்தினால் ஒருபோதும் சுவாமியை நெருங்க முடியாது. இதனை நிறைய இடங்களிலே அருளுகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். சிவகலை அலதினி உலக கலைகளும் அலமலம் என்றும், கலகக் கலை நூல் பல கொண்டு எதிர் கதறி பதரா என்றும், கதறிய கலை கொடு என்றும் திருப்புகழிலே அருணகிரிநாத சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள். அப்படி இந்த கலைஞானத்தினால் பெருமானை அறிய முடியாது என்பதனை அப்படி உணர்த்துகின்றார். அப்படி என்றால் இந்த பாசஞானத்தினால் அறிய முடியாது, அதற்கு மேலே ஒரு ஞானம், பசுஞானம் இருக்கின்றதே, நான் பிரம்மம் அகம் பிரம்மம் என்கின்ற பசுஞானம், பாசஞானத்தினால் இறைவனை அறிய முடியாது என்று கூறவே, இனம் பற்றி பசுஞானத்தினாலும் திருவடி அனுபூதியை அடைய முடியாது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருட்குரு உணர்த்துகின்ற பதிஞானம் ஒன்றினாலே மாத்திரமே திருவடி அனுபூதியை அடையலாம். அந்த பதிஞானம் என்பது மெய் உணர்வு, மெய்யறிவு, உணர்வறிவு, உள்ளுணர்வு, அத்வைத ஞானம் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. சிவஞான போதம், அதிலே இறைவன் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படாதவர் என்றும், பதிஞானத்தினால் மட்டும் அறியப்படுகின்றவர் என்றும் 7ஆம் சூத்திரத்திலே கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே பதிஞானத்தினால் இறைவனை அறிவதினாலே அனுபூதி பேறு உண்டாகின்றது என்பது இந்த செய்யுளினுடைய கருத்து.
திறமென்று தந்தம் மதத்தையே தாமதச் செய்கையோடு முளை வரிவார் ஆறு சமயங்கள் தோறும் வேறு வேறாக விளையாடும் உனை யார் அறிவார் என்று ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகள் அருளுகின்றார்கள். ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளும் போற்றி திரு அகவலிலே சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர் என்று கூறி அருளியதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு 32வது திருப்பாடலினுடைய பொருள் அமைகின்றது. இனி ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதியின் 33வது திருப்பாடல். சிந்தாகுல இல்லொடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப் பெறுவேன் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே என்பது திருப்பாடல். இதனை எப்படி கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும் என்றால், மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிந்தாகுல இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் என்று அப்படி கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும். இனி இதற்குரிய பதவுரையை சிந்தித்தோமே என்றால், மந்தாகினி தந்த வரோதயனே. மந்தாகினி என்பது கங்கையின் மற்றொரு பெயர். கங்கையின் உபநதிகளுள்ளே ஒன்று மந்தாகினி. திருக்கயிலாய மலையில் சிவபெருமானினுடைய 6 நெற்றி திருக்கண்களிலிருந்து எழுந்த 6 ஞான தீச்சுடர்களையும் சிவபெருமானது ஆக்கையினாலே வாயுவும் அக்னியும் தங்கள் தலையிலே வைத்து கொண்டு போய் கங்காதேவியிடம் கொடுக்க, கங்காதேவியானவள் தன் சிரசிலே தாங்கி கொண்டு போய் சரவண பொய்கையில் இட, அங்கே தேவர்களுக்கு பெருமான் அருளிய வரத்தின்படி அவர்கள் துன்பம் நீங்கும்படி திரு அவதாரம் செய்த முருகப்பெருமானே என்பது இந்த மந்தாகினி தந்த வரோதயனே என்ற அடியினுடைய பொருள். அப்படி அழைத்து, கந்தா கந்த கடவுளே, முருகா முருக கடவுளே, கருணாகரனே, உயிர்கள் மேல் உள்ள பேரருளுக்கு உறைவிடமாக இருப்பவனே, சிந்தாகுலம் மனத்திலே உண்டாகின்ற பல வகை துன்பங்களுக்கு ஏதுவாக இருக்கின்ற, இல் ஒடு செல்வம் மனைவி மக்கள் முதலிய சுற்றத்தார் இந்த தொடர்பினால் உண்டாகின்ற உயிர் பற்று, அது இல்லொடு இல். அடுத்ததாக செல்வம், அது வீடு விளைநிலம் தோட்டம் பொன் முதலிய செல்வ பொருட்களின் தொடர்பினாலே வரும் பொருள் பற்று. சிந்தாகுல இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி, இவை விந்தாடவி இவ்வாறு கூறப்படுகின்றவை விந்தியமலை காடு போன்று என்று விடப்பெறுவேன். இந்த விந்தியமலை போன்று இருக்கின்ற இதனை, விந்தியமலை காடு போன்று இருக்கின்ற இந்த உயிர் பற்று உடல் பற்றுகளை எப்பொழுது நான் நீங்க பெற்று நின்னுடைய திருவடி அனுபூதியை அடைவேன், உலகப்பற்றுக்குரிய மலவாசனையை கெடுத்து நினது திருவடி அனுபூதியாகிய அதனை தந்தருள வேண்டும் என்பது இங்கே பாட்டின் குறிப்பெச்சமாக விளங்குகின்றது. இந்த வரோதயன் என்று அழைக்கின்றாரே, அது முருகப்பெருமானின் திருநாமம். இதனை வர உதயன் என்று பிரித்து கொள்ள வேண்டும். வரோதயன் இது வடமொழி திருநாமம். வர என்பது வரத்தின்படி, உதயன் என்பது தோன்றியவன், வரத்தின்படியே தோன்றியவன், அதாவது திரு அவதாரம் செய்து அருளியவர் முருகப்பெருமான். எப்படி என்றால், சூரபத்மன் முதலிய தானவர்களால் தேவர்களுக்கு உண்டான துன்பத்தை நீக்கும் பொருட்டு சிவபெருமான் தேவர்களுக்கு வரம் தந்து அருளினார். அந்த வரத்தின்படி சரவண பொய்கையிலே வளர்ந்து ஆறுமுக கடவுள் திரு அவதாரம் செய்ததனால் ஆசிரியர் வர உதயன், வரோதயனே என்று அழைக்கின்றார். அப்படி அருளப்பெற்ற முருகப்பெருமான், கங்கையானவள் அக்னியிடமிருந்து வாங்கி தன் சிரசின் மேலே தாங்கி கொண்டு போய் சரவண பொய்கையில் இட்டமையினால் மந்தாகினி தந்த வரோதயனே என்று அருளுகின்றார். கந்த புராணம் திரு அவதார படலத்திலே இதனை நாம் மிக விரிவாக காண்கின்றோம். அப்படி மந்தாகினி தந்ததனாலே முருகப்பெருமானுக்கு கங்கையின் மைந்தன் காங்கேயன் என்று திருநாமம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சிந்தாகுலம் இது வடமொழி.
சிந்தா, ஆகுலம் என்று பிரித்து கொள்ள வேண்டும். சிந்தா என்பது சிந்தை, அது மனம், உள்ளம், நெஞ்சு. ஆகுலம் என்பது இங்கே துன்பத்தை உணர்த்துகின்றது. எனவே சிந்தாகுலம் என்பது மனம் முதலியவற்றினால் வருகின்ற துன்பம். புறவிஷய நுகர்வுகளை, ஐம்பொறி நுகர்வுகளின் வாயிலாக புறவிஷய அந்த பொருட்களை ஐம்பொறி வாயிலாக பற்றும் மனத்தினால் அங்கே ரஜோகுணம் மிகுதிப்பாட்டால் ஆன்மாவுக்கு ஏற்படுவது துன்பம். சத்தோகுணம் மேலிட்டால் ஆன்மாக்களுக்கு உண்டாக்கப்படுவது இன்பம். தாமச குண மேலிட்டால் ஆன்மாக்களுக்கு ஏற்படுத்தப்படுவது மயக்கம் என்று அதிலே இந்த சிந்தாகுலம் என்பது துன்பத்தை உணர்த்துவதனால் இது ரஜோகுண மிகுதிப்பாட்டினால் உண்டாக்கப்படுவது, வினைகளுக்கு ஏற்றபடி பெருமானாலே ஊட்டப்படுவது என்று பொருள்படும். அதற்கு காரணமாக இருப்பது அந்த இல் ஒடு செல்வம். இல் என்பது இல்லம், அது இல்லத்தில் உள்ள மனைவி, மனைவியோடு கூட மக்கள், சுற்றத்தவர்கள், இவர்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக குறிக்கின்றது. அடுத்ததாக இந்த இல்லோடு செல்வம். செல்வம் என்பது அது பொருள் செல்வம், நிலம், வீடு, பொன் முதலான ஆபரணங்கள் முதலான செல்வத்தை குறிக்கின்றது. எனவே புருஷனாகிய ஆன்மா தனக்காகவும் தன்னை சார்ந்த சுற்றத்தவர்களுக்காகவும் உயிர் பற்று வைத்து மாயா வடிவங்களான வீடு முதலிய செல்வப் பொருட்களின் மேல் ஆசை வைத்து அவற்றை தேடி உலக வாழ்வில் நுகர்வதால் உயிர் பற்றும் பொருட்பற்றும் ஆகிய இரண்டு பற்றுகளும் உலகப்பற்று என்றே கூறப்படும். இந்த இரண்டு பற்றுக்களுமே யான் எனது எனும் செருக்குகள் காரணமாக வருவன. இவற்றை எப்படி கூறுகின்றார் என்றால், இவை விந்தாடவி, அதாவது விந்திய அடவி. அடவி என்பது காடு, விந்தியம் என்பது அந்த விந்திய மலை. அது இந்தியாவிலே வடபாகத்திற்கும் தென்பாகத்திற்கும் நடுவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடர்ந்த மலைப்பகுதி, அடர்ந்த காடுகளை உடையது, அளக்க முடியாத அளவுடையது, கடத்தற்கு அரியது. எனவே இதனை இந்த உலகத் துன்பங்களுக்கு காரணமாக, அந்த உருவகமாக ஆசிரியர் அருள்கின்றார். அப்படி அந்த விந்தாடவி இருப்பது போல இந்த உலகமானது பல்வேறு வகைப்பட்ட அந்த சூழல், கடப்பதற்கு அரிதானது, பல வகை துன்பங்களுக்கு காரணமானது, அளக்க முடியாதது. அப்படி உருவகம் செய்து இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற இந்த சிக்கல் சூழலை விட்டு நான் என்று விடுபடுவேன், இந்த உலகப்பற்றை முற்றிலும் விட்டால்தான் முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அன்பு செய்ய முடியும். எனவே இந்த பற்றை நான் எப்போது விடுவேன்? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று கூறுவது போல, இந்த பற்றை விட்டு முருகப்பெருமானின் திருவடி பற்றை நான் என்று பற்றுவேன் என்று கேட்பதாக இந்த செய்யுள் அமைகின்றது. கந்தா முருகா கருணாகரனே என்று பெருமானை அழைக்கின்றார். கந்தா, ஸ்கந்தன் என்ற திருநாமம் அது உமாதேவியால் சரவண பொய்கையிலே அந்த 6 ஞான சுடர் திருவுருவங்களையும் உமாதேவியார் ஒன்றாக ஓர் உருவமாக சேர்த்த போது எம்பெருமானுக்கு வந்த நாமம் ஸ்கந்தன் என்பது. அது முருகப்பெருமானினுடைய சித் என்ற தன்மையை குறிக்கின்றது. கந்தா என்று அழைத்து முருகா என்று அடுத்தபடியாக அழைக்கின்றார். முருகன் அவன் என்றும் இளமையானவன், அது சத் என்கின்ற தன்மையை குறிக்கின்றது. கருணாகரன் என்பது அவன் கொடுக்கின்ற ஆனந்தம், அந்த ஆனந்த தன்மையை குறிக்கின்றது. எனவே முருகா, கந்தா, கருணாகரனே என்று அந்த 3 சொரூப இயல்புகளை பெருமானை நோக்கி அழைக்கும் போது இந்த உண்மை புலப்படும்படி அமைத்து, அப்படிப்பட்ட முருகா, கந்தா, கருணாகரனே, இல் செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் என்று பெருமானை கேட்பதாக அமைகின்றது. எனவே முருகப்பெருமானினுடைய திருவடி அனுபூதியை அடைய விரும்பும் அடியார் ஒருவர் தமது உலக வாழ்வுக்குரிய பொது இயல்பு தன்மையை முற்றிலும் நீக்கி முருகப்பெருமானின் முச்சொரூபத்தன்மையாகிய சிறப்பு இயல்பு தன்மையை அடைய வேண்டும் என்ற உண்மை
இங்கே உணர்த்தப்படுகின்றது. எனவே அந்த அனுபூதியை அடைய ஒட்டாமல் தடை செய்யும் உலகப்பற்றுக்கு உரிய மல வாசனை உடைய அடியார் ஒருவர் நிலைமையை தமது நிலைமையாக வைத்து அனுபூதி பேற்றின் மேல் அடியவர்க்கு உள்ள பேர் அவாவை இவ்வாறு கூறுகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாள் அம்மானே என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த அனுபூதி பேர் அவாவை திருவாசகம் ஆசைப்பத்திலே அருளி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு 33வது திருப்பாடலின் பொருள் அமைகின்றது. இனி ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதியின் 34வது திருப்பாடல். சிங்கார மடந்தையர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதிபால கிருபாகரனே என்று அற்புதமான திருப்பாடல். சங்கிராமம் என்றால் போரிலே வல்லவனே என்று பொருள். இதை எப்படி கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றால் கங்காநதி பால சங்கிராம சிகாவல சண்முகனே கிருபாகரனே சிங்காரம் அடந்தையர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் என்று கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும். எனவே கங்காநதி பால கங்கை நதியின் குமாரனே, சங்கிராம சிகாவல தானவர்களோடு போர் செய்யும் போது மயிலை கொண்டு அதன் மேலேறி நடத்துவதில் வல்லவனே, சண்முகனே ஆறுமுக கடவுளே, கிருபாகரனே அருளுக்கு உறைவிடமாக இருப்பவனே, சிங்காரம் அடந்தையர் சிற்றின்பச் சுவைக்கு காரணமான பெண்களை தீநெறி போய் சேர விரும்பும் அந்த தீ வழியிலே சென்று மங்காமல், அந்த நெறியிலே சென்று மங்காமல், உனது திருவடி அனுபூதி அடைவதற்கு ஏதுவாகிய மெய்யறிவு மழுங்காமல் எனக்கு வரம் தருவாய், நீ எனக்கு வரம் தந்தருள வேண்டும் என்று இந்த திருப்பாடல் அமைகின்றது. சிவபெருமானினுடைய அந்த 6 நெற்றித் திருக்கண்களிலிருந்து எழுந்த ஞான தீச்சுடர்கள் கங்காதேவியால் சரவண பொய்கையில் கொண்டு போய் விடப்பட்டு அந்த காரணத்தினால் ஆறுமுக கடவுளை கங்காநதி பால என்று இங்கே அழைக்கின்றார். காங்கேயன் என்ற திருநாமமும் முருகனுக்கு அதனால் தான் உண்டானது. கங்காநதி பால சங்கிராம சிகாவல, சங்கிராமம் என்றால் போர். இது ஒரு சம்ஸ்கிருத பதம். சங்கிராமம் என்றால் போர். சங்கிராம சிகாவல, ஷிகா என்பது சம்ஸ்கிருதத்திலே மயிலை குறிக்கும். ஷிகி வாகன என்றெல்லாம் நாம் முருகப்பெருமானின் திருநாமத்தை பார்க்கின்றோம். எனவே ஷிகா வல அது மயிலை நடத்துவதில் வல்லவனே. இது உருவக பொருளாக ஆன்மாக்களை பெருமான் ஆட்கொண்டு அருளுவதை காட்டுகின்றது. ஆன்மாக்களினுடைய மலத்தை நீக்கி அவைகளை ஆண்டு அருளுவதில் வல்லவன் என்பதனை ஷிகாவல என்கின்ற அந்த திருநாமம் உணர்த்துகின்றது. சண்முகனே அது ஆறுமுகன் என்று அதற்குரிய பொருள் நாம் சிந்தித்திருக்கின்றோம். சண்முகனே, கிருபாகரனே, இதுவும் சம்ஸ்கிருத நாமம். கிருபாகரன் என்றால் கிருபா ஆகரன் என்று பிரித்து கொண்டு, கிருபா என்பது கருணை, ஆகரன் என்பது உறைவிடம், இருப்பிடம். எனவே பேரருளுக்கே இருப்பிடமாக இருப்பவர் முருகப்பெருமான் கிருபாகரன். ஆன்மாக்களை காத்து அருளுதலில் முருகப்பெருமான் பேர் அருள் உடையவன். எனவே கிருபாகரன். மேலே கருணாகரன் என்றும் இதே அர்த்தத்திலே நாம் பார்த்தோம். கிருபாகரனே, சிங்கார மடந்தையர் தீநெறி போய். சிங்காரம் என்பது ஸ்ருங்காரம் என்று சம்ஸ்கிருதம். அது தமிழிலே சிங்காரம் என்று வருகின்றது. ஸ்ருங்காரம் என்பது 9 சுவைகளிலே ஒன்று. அது இங்கே சிற்றின்பச் சுவையை குறிக்கின்றது. ஆடவரினுடைய சிற்றின்பச் சுவை நுகர்வுக்கு மடந்தையர்கள் போகப் பொருளாக இருப்பதனால் சிங்கார மடந்தையர் என்று அருளுகின்றார். முருகப்பெருமானினுடைய திருவடி பேரின்ப அனுபூதியை அடைய விரும்பும் அடியார் ஒருவருக்கு அதனை அடைவிக்கும் நெறியானது நன்னெறியாகிய மெய்ஞான சன்மார்க்கம். சிற்றின்பச் சுவையை விரும்பி மடந்தையரை சேரும் நெறி, அதற்கு எதிரான நெறி, மாறுபட்ட நெறி, அது
தீநெறி என்று இங்கே உணர்த்துகின்றார். அந்த தீநெறி மங்க வேண்டும், மழுங்க வேண்டும். உள்ளத்திலே மெய்ஞானம் விளங்குதலை உடைய அடியார் ஒருவருக்கு மடந்தையர் சிற்றின்பத்தை விரும்புதல் என்பது அவ்வுள்ளத்திலே மலையிருள் கலந்து இருப்பதனால் அந்த தீநெறியிலே இச்சை உண்டாகின்றது. அப்படி அருள் ஒளி மங்காமல் இருக்க வேண்டும், தீநெறியிலே உள்ளம் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார். பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முலையார் போகத்தே மையலுறக் கடவேனை மாளாமே காத்தருளி என்பது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய அச்சோபதிகம் திருவாசகம் 3வது திருப்பாடல். எனவே இந்த மடந்தையர் தீநெறி என்பது காமத்தினால் வரக்கூடிய கேட்டினை குறிக்கின்றது. இது பெண்களை நேரடியாக சொல்வதாக பொருள் சொல்லக்கூடாது. அந்த காமத்தினால் வரும் தீங்கு என்பதனை இவ்வாறு அருளாளர்கள் குறிப்பிடுவார்கள். காமம் எத்தகைய ஒரு தீமையை விளைவிக்கும் என்று ஏராளமான அருள் நூல்களிலே நாம் பார்க்கின்றோம். அருளாளர்கள் நமக்கு எடுத்து காட்டுவதை பார்க்கின்றோம். கந்த புராணத்திலே பார்க்கின்றோம், தீமையுள்ள யாவையும் தந்திடும், சிறப்பும் தோமில் செல்வமும் கெடுக்கும், நல் உணர்வினை தொலைக்கும், ஏம நன்னெறி தடுத்து இருள் உய்த்திடும். இதனால் காமம் அன்றியே ஒரு பகை உண்டு கொள் கருதில் என்று கந்த புராணம் இந்த காமத்தின் கொடுமையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இந்த காமம் என்பது தீமையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் தந்தே விடும், சிறப்பையும் செல்வத்தையும் கெடுக்கும், நல்ல உணர்வினை தொலைக்கும், நன்னெறியிலே செல்கின்ற அதனை தடுத்து இருளிலே உய்த்திடும். இதனால் காமத்தைப் போல ஒரு பகை உண்டோ என்று கந்தபுராணம் உபதேசம் செய்கின்றது. காமமே நரகபூமி காணியாக கொடுப்பது என்று திருவிளையாடல் புராணத்திலே மாபாதகம் தீர்த்த படலம் உணர்த்துகின்றது. இந்த மங்கை மேல் வைத்த காமம் காரணமாக ராவணன் வீழ்ச்சியுற்றான் என்பதனை நாம் பார்க்கின்றோம். மங்கையரால் வரும் காமம் இல்லை எனில் கடும் கேடு எனும் நாமமும் இல்லை, நரகமும் இல்லை என்று கம்பராமாயணம் கூறுகின்றது. அந்த மங்கை இந்த காமம் காரணமாக அழிந்துபட்ட ஒரு மிக முக்கிய உதாரணமாக இராவணன் திகழ்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே முருகப்பெருமானினுடைய பேரின்ப அனுபூதியை அடைய விரும்பும் அடியார் ஒருவர் தமது உள்ளம் முருகப்பெருமானினுடைய திருவடி பேற்றில் உரைத்து நிற்காமல் ஒரோ வழி உலக இன்பத்தில் நழுவும் நிலைமையை தமது நிலைமையாக வைத்து ஆசிரியர் அந்த அடியாருக்கு தம் நிலையிலிருந்து வலுவாது இருப்பதற்கு முருகனை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று உபதேசமாக இந்த திருப்பாடலை அமைக்கின்றார். முருகப்பெருமானின் அடியார்களினுடைய மனம் இந்த இருள் வழி செல்லாது. ஒருவேளை அப்படி சென்றால் முருகப்பெருமானை வணங்க வேண்டும் என்று ஆசிரியர் உபதேசம் செய்து அருளுகின்றார். இவ்வாறு 34வது திருப்பாடலின் பொருள் அமைகின்றது. ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதியின் 35வது திருப்பாடல். விதி காணும் உடம்பை விடா வினையேன் கதிகான மலர்கழல் என்றருள்வாய், மதிவானுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. இதனை எப்படி பொருள் கொள்ள வேண்டும், கொண்டு கூட்ட வேண்டும் என்றால், மதிவாழ்நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே, விதி காணும் உடம்பை விடா வினையேன் கதிகான என்று மலர்கழல் அருள்வாய் என்று அப்படி கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும். மதி வாழ் நுதல் வள்ளியை, திங்கள் போலும் ஒளி வீசுகின்ற நெற்றியை உடைய வள்ளி நாயகியரை, வள்ளியை அல்லது வள்ளி நாயகியாரை அல்லது பின் துதியா வேறொருவரை புகழாத விரதா கொள்கை உடையவனே, சுரபூபதியே, விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் தலைவனே, விதி காணும் உடம்பை, இந்த நான்முகன் விதியாகிய நான்முகன் படைத்த இந்த உடலினது பற்றை விடா வினையேன்
நீங்காது இருப்பதற்குரிய ஏதுக்களாகிய நல்வினை தீவினைகளை உடையவனாகிய நான் கதி காண நின் திருவடியை அடைவதாகிய பேரின்ப அனுபூதியை உணரும்படி என்று எப்பொழுது மலர்களில் அருள்வாய். தாமரை மலர்கள் போன்ற நின் திருவடிகளை என் தலைமேல் வைத்து என்று நீ அருள் செய்வாய் என்று கேட்பதாக இந்த திருப்பாடல் அமைகின்றது. எனது உடற்பற்று முற்றிலும் நீங்கும்படி இப்பொழுதே நின் திருவடிகளை என் தலைமையில் வைத்து நினது பேரின்ப அனுபூதியை உணரும்படி அருள் செய்ய வேண்டும் என்பது இங்கே விண்ணப்பம். வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே என்று அருமையாக அருளுகின்றார் ஆசிரியர். இச்சாசக்தியாகிய வள்ளி நாயகியாரினுடைய குறிப்பின் வழியே ஞான சக்தியால் முருகப்பெருமான் மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் உயிர்களினுடைய பக்குவம் அறிந்து அவைகளுக்கு அருள் செய்கின்றான் என்ற உண்மையை இது குறிக்கின்றது. வள்ளியை அல்லது பின் துதியா விரதா. ஏனென்றால் முருகப்பெருமான் இச்சாசக்தி, அந்த இச்சாசக்தியின் வழியே ஆன்மாக்களின் பக்குவங்களுக்கு ஏற்ப பலனை கொடுப்பவர் என்பது இங்கே பொருள். அப்படிப்பட்ட முருகப்பெருமானே விதி காணும் உடம்பு. விதி என்பது பிரம்மாவை குறிக்கின்றது. விதி காணும் உடம்பு என்பது இந்த பிரம்மதேவரால் படைக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட இந்த உடம்பு. பிரம்மா உயிர்களின் நல்வினை தீவினைகளுக்கு தக்கவாறு அவைகளை மலப்பிணிப்போடு கூடிய உடல்களோடு இந்த உலகத்திலே பிறப்பித்து உலக வாழ்வுறும்படி செய்வார். இருவினை பிணிப்பு நீங்கும் வரையும் இந்த உடலோடு கூடிய பிறப்பு நீங்காது. எனவே விதி காணும் உடம்பை விடா வினையேன் என்று அருளுகின்றார். பிரிந்தேன் பிரமன் பிணித்ததோர் பாசம் தெரிந்தேன் சிவகதி செல்லும் நிலையை அறிந்தேன் வல்வினை அயில் மணவாழால் முறிந்தேன் புறத்தினை முந்துகின்றேனே என்பது எம்பிரான் திரு ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிய, மன்னிக்கவும், இது எம்பிரான் திரு மூலதேவ நாயனார் அருளிய திருமந்திரம். அதே போன்று இந்த நான்முகன் பிணித்த இந்த வல்வினை பிணிப்பை மெய்ஞான அயில்மன வாழால் அறுத்து சிவகதி அடையும் நிலையை திருமந்திரம் இவ்வாறு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். விடாவினையேன் என்பது அந்த விடாமைக்கு ஏதுவாகிய வினை பயன் என்ற காரண பொருளிலே வருகின்றது. உடல் என்பது இங்கே உடல் பற்றை குறிக்கின்றது. உடல் பற்றை விடாமல் இருத்தல் என்றால் உடலை நான் என்றும் உடலால் நுகரும் பொருளை என்னுடையது என்றும் அபிமானித்து யான் எனது எனும் செருக்கை பெற்றிருக்கின்றோம். அந்த செருக்கை விடாமல் இருப்பதுதான் உடல் பற்றை விடாமல் இருப்பது. கதி அது சம்ஸ்கிருத பதம். கம் எனும் தாதுவிலிருந்து பிறந்து அல்லது போதல் அல்லது செல்லுதல் என்று பொருள்படுகின்ற ஒரு பதம். அது இங்கே உயிர்கள் முடிவில் செல்லும் இடமாகிய கதி திருவடி அனுபூதியை குறிக்கின்றது. முருகப்பெருமானினுடைய திருவடி அனுபூதியை அவரோடு அத்வைதமாய் ஒன்றி நின்று உயிர் உணரலாமே அன்றி பிறருக்கு சொல்ல முடியாது. எனவே காண என்பதற்கு உணர என்று உரையாசிரியர் பதவுரையிலே பொருள் கூறுகின்றார். ஒன்றினின்று உள்ளே உணர்ந்தேன் சிவகதி என்பது திருமந்திரம். இங்கே மலர் என்று வருகின்றது. அது மலரிலே சிறந்த தாமரை மலரை குறிக்கின்றது. தனித்து நில்லாத இயல்பை உடைய சதசத்தாகிய உயிர் உடலினை பற்றி உலகில் வாழும் அல்லது இறைவனை பற்றி இறைவனிடத்திலே வாழும் இயல்பினை உடையது. உயிரானது உடலினை பற்றி உலகில் வாழும் போது இருவினை அவற்றினால் உண்டாகின்ற விருப்பு வெறுப்புகளும் உடையனவாய் மயங்கி சிற்றின்பம் நுகர்ந்து பிறந்து இறந்து உழலும். உயிரானது இறைவனை பற்றி நிற்கும் போது இருவினை பற்றும் அது பற்றிய துவந்த மயக்கங்களும் உண்டாவதற்கு ஹேதுவாகிய உடற்பற்றினை நீக்கி மெய் உணர்வு பெற்று இறைவனுடைய திருவடிகளை அடைந்து பேரின்ப வாழ்வில் நிலை பெற்றிருக்கும். உடல் பற்றுடன் உலகில் வாழும் ஒருவர் தாம் இருவினை பற்றுகளில் உழலுதலை தெரிந்து அதனின்று நீங்குவதற்காக கதிகான மலர்களில் என்றருள்வாய் என்று முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ள வேண்டும்.
உடல் பற்றை விடுத்து துறவற நெறியில் ஒழுகி குருவினுடைய திருவடி அனுபூதி பேற்றினால் பேர் அவாவுடைய அடியார் ஒருவரும் கூட மலவாசனையினால் தம் நிலையை விட்டு உடல் பற்றில் நழுவும் போது அப்படி நழுவாதிருக்க முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டதாக இந்த செய்யுள் கூறுகின்ற பொருளை அமைத்துக் கொள்கின்றார் உரையாசிரியர். திருவள்ளுவ தேவநாயனாரும் அருளுகின்றார் துறவரவியலிலே, மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பருக்களுற்றார்க்கு உடம்பு மிகை என்றும் பற்றிவிடா இடும்பைகள் பற்றினை பற்றிவிடாதவர்க்கு என்றும் அருளுகின்றார். எனவே உடல் பற்றில் நழுவும் அடியவர் ஒருவருடைய மனநிலையை தமது நிலையாக வைத்து ஆசிரியர் இவ்வாறு மனம் நழுவும் போது முருகப்பெருமானை வேண்டி தொழல் வேண்டும் என்ற உபதேசத்தை அருளுகின்றார். நின் கழல் இணை காட்டி காயமாயத்தை கழித்தருள் செய்யா என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகம் செத்திலா 10 பாட்டிலே திருப்பாடலிலே அருளுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி இந்த விதி காணும் உடம்பை பூர்வ வினையால் ஏற்படும் இந்த உடம்பை விட வேண்டும், அபிமானத்தை விடவே தேகாபிமானமாகின்ற அந்த உடல் பற்றை விட வேண்டும். எண்ணில் ஆறும் எனக்கு இனி யாரில்லை என்று எம்பிரான் அப்பர் சுவாமிகள் கூறுவதை நாம் நினைவிலே கொள்கின்றோம். விட்டு கழல் பெற வேண்டும். கழல் என்பது திருவடி தீட்சையை பெறுதல். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் என்பதும், நின் கழல் இணை காட்டி அந்த காயமாயத்தை கழித்து அருள் செய்வாய் என்றும் திருவாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு இந்த 35வது திருப்பாடலின் பொருள் அமைகின்றது. ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதியில் 36வது திருப்பாடல், நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியதப்பொருளோ வேதா முதல் விண்ணவர் சூடு மலர்பாதா குரமின் பதசேகரனே என்று இந்த திருப்பாடல் அமைகின்றது. வள்ளிதாசனே என்று முருகப்பெருமானை அழைத்து, நீ சிவபெருமானுக்கு உபதேசித்த உபதேசம் எதுவோ அதையே எனக்கும் உபதேசித்து அருளுவாயாக என்று இந்த பாடல் அமைகின்றது. இதை எப்படி கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும் என்றால், வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா குரமின் பத சேகரனே அரணார் நாதா குமரா நம என்று ஓதா என ஓதியது எப்பொருளோ என்று இதனை கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும். வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா, நான்முகன் முதலாக கூறப்படுகின்ற தேவர்கள் உன்னை வணங்கும் போது தங்கள் தலைகளின் மேலே தோயப் பெறுகின்ற செந்தாமரை போலும் திருவடிகளை உடையவனே, குரமின் பதசேகரனே. அப்படி இருந்தாலும் நான்முகன் முதலான அனைத்து தேவர்களும் வந்து வணங்கும் திருவடிகள் உனது திருவடிகள். அப்படி இருக்க நீயோ குறவர் குலத்திலே வளர்ந்த மின் போன்றும் சுருங்கிய இடையை உடைய வள்ளி நாயகியாருடைய பாதங்களை தலைமேலே பொருந்தும்படி வைத்து அவ்வம்மையாரோடு ஊடல் செய்கின்றவனே. அரணார் நின் பிதாவாகிய சிவபெருமான் நாதா குமரா நம என்று ஓதா என ஓதியது எப்பொருளோ? ஆசிரியனே, என்றும் இளமையோடு இருக்கின்றவனே, உனக்கு வணக்கம் என்று துதித்து சிவபெருமான் தனது திருச்செவியை நின் திருவாயின் அருகே வைத்து ரகசியமாய் பிரணவ பொருளை சொல்லி அருளுவாய் என்று கேட்க, நீ சிவபெருமானுக்கு உபதேசித்தது எந்த பொருளோ, எந்த உபதேசமோ அதே பொருளை எனக்கும் அறிவுறுத்துவாயாக, உபதேசம் செய்வாயாக, உபதேசித்து அருளுவாயாக என்று ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் வேண்டுகின்றார்கள். முருகப்பெருமானினுடைய திருவடிகள் தேவர்களினுடைய தலைகளின் மேலே தோயப் பெறுவது, வள்ளியம்மையாரினுடைய திருவடிகள் முருகப்பெருமானின் தலைமேலே தோயப் பெறுவது என்று ஒன்றுக்கொன்று எதிரிடையாக வைத்து ஆசிரியர் கூறிய அழகை நாம் காண்கின்றோம். முன்னையது தேவர்கள் முருகப்பெருமானிடம் வந்து வணங்கும் போது நிகழ்வது, பின்னையது அகப்பொருள் துறையிலே பிரிவு பற்றி வள்ளியம்மையார் முருகப்பெருமானோடு ஊடல் செய்யும் போது அவ்வூடல் நீக்கத்தின் பொருட்டு நிகழ்வது.
இது பற்றி நாம் ஏற்கனவே 22வது பாட்டிலே சிந்தித்திருக்கின்றோம். குறமின் என்பது குறவர் குலத்திலே வளர்ந்த மின்னலை போன்ற இடையை உடைய வள்ளியம்மை என்று இங்கே வருகின்றது. முருக கடவுள் நான்முகனிடத்திலே அந்த பிரணவ பொருளை கேட்டு அவர் அறியாது இருந்ததை தெரிந்து பிரம்மாவை சிறையில் வைத்தார். தேவர்கள் சிவபெருமானிடம் இதனை விண்ணப்பிக்கின்றார்கள். பிரம்மதேவனை சிறை நீக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார்கள். சிவபெருமான் தாமே கந்தமாதனத்துக்கு எழுந்தருளி வந்து பிரம்மதேவனை சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக வரும்போது, பிரம்மதேவன் அறியாத பிரணவ பொருளை நீ அறிவாயா சொல் என்று சிவபெருமான் கேட்க, முருகப்பெருமான் தாங்கள் எனது தாயாகிய உமாதேவியாருக்கு பிரணவ பொருளை ரகசியமாக அறிவுறுத்திய போது நான் அதை ரகசியமாக அறிவுறுத்தினீர்களே, அதே போன்று நானும் ரகசியமாக சொல்ல வேண்டும் என்று கூறியருள, சிவபெருமான் முருக கடவுளினுடைய திருவாயின் அருகே வந்து தமது திருச்செவியை வைத்து பிரணவ பொருளை அறிவுறுத்தும்படி கேட்க, அப்போது முருகப்பெருமான் சிவபெருமானினுடைய திருச்செவியிலே பிரணவ பொருளை அறிவுறுத்தி அருளினார் என்று கந்தபுராணத்திலே கூறப்பட்டு இருக்கின்ற இந்த திருவரலாறு, அது நம் எல்லோருக்கும் தெரிந்த திருவரலாறு. அப்படி முற்றுணர்வராகிய சிவபெருமான் தமது மகனாராகிய முருக கடவுளிடம் பிரணவ பொருளை கேட்டபோது, உலகிலே நிகழக்கூடிய குரு சிஷ்ய பாவனை அந்த முறைமைப்படி முருக கடவுளிடத்திலே சீடனாக நடித்து கேட்டு அருளினார். சிவபெருமான் பொது இயல்பு நிலையிலே தாம் சீடராகவும், முருகப்பெருமான் குரு உருவாக இருக்கின்ற நிலைமையிலேயும் வைத்து நடித்து காட்டியது இந்த நாடகம். இது குரு சிஷ்ய பாவனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எடுத்து காட்டுவதற்காக பெருமானே குருவாகவும் சிஷ்யனாகவும் இருந்து நமக்கு காட்டிய அந்த திருக்கோலம். எனவே சிவபெருமானும் முருக கடவுளும் பிதா மகன் என்ற முறைமை அது பொது இயல்பு நிலையில் தானே அன்றி சிறப்பு இயல்பு நிலையில் இல்லை. சிறப்பு இயல்பு நிலையிலே இருவருமே ஒருவரே ஆவார்கள். எனவே அருணகிரிநாத பெருமான் இங்கே வேண்டுகின்றார் என்ன என்றால், முருகப்பெருமானே, நீ சிவபெருமானுக்கு உணர்த்திய அந்த உபதேசம் யாதோ அதை எனக்கும் உபதேசித்து அருளுவாய் என்று வேண்டுகின்றார். சிவபெருமானுக்கு முருகவேள் எப்பொருளை உபதேசித்தனரோ அப்பொருளை தமக்கும் முருகவேள் உபதேசித்து அருள வேண்டும் என்பது ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகளினுடைய அவா. அந்த ஆசையினை திருப்புகளிலே பல இடங்களிலே அருணகிரிநாத பெருமான் வெளிப்படுத்தி உரைத்து அருளி இருக்கின்றார். எப்படி என்றால், உருத்திரனும் அனுக்கிரகி என குறுகி உரைக்க மறை அடுத்து பொருள் உணர்த்து நான் அடிமையும் உடையேனோ என்று திருப்புகழ். உமை பங்கனார்க்கு அன்று பகர்பொருள் அருள்வாயே என்பது திருப்புகழ். நம்பர் உரை மான பகர்ந்த உபதேசம் சிறியேன் தனக்கும் உரை செவியில் சற்றும் குருத்துவம் குறையுமோதான் புறத்ரயம் எரித்த பெருமானும் என்றெல்லாம் பாடி பரவ அருளிய மௌன மந்திரம் தனை நினது வழியடிமையும் விளங்கும்படிக்கு இனிதுணர்த்தி அருள்வாயே என்று திருப்புகளிலே அருளுகின்றார். அதே போன்று வேணியர்க்கு அருள் தரும் சத்தியவாசகம் அற்புத பிராணனுக்கு அருள்வாயே என்றும் ஒரு திருப்புகளிலே வருகின்றது. எனவே நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதிய வேத பொருள்தான். அது என்ன என்றால், வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதனாய் நீ இருந்தும் நீ குரமின் பாதசேகரனாய் இருக்கின்றாயே அதுதான் என்று வினாவும் விடையுமாக இந்த திருப்பாடல் இருப்பதாக தணிகைமணி உரை அருளுகின்றார். எப்படி என்றால், யான் எனது என்னும் இரண்டும் எங்கே அற்று இருக்கின்றனவோ அங்கே இறைவனை காணலாம்.
வள்ளியம்பெருமாட்டி அந்த நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் முருகன் வள்ளியம்பெருமாட்டியை நாடி தானே வள்ளியம்மையிடம் சென்றார். எனவே குரமின் பாத சேகர என்று அவருக்கு திருநாமம். எனவே தன்னை இழந்தால் தலைவனை காணலாம் என்பது அந்த ரகசிய பொருள். தன்னை மறந்தாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்று எம்பிரான் அப்பர் சுவாமிகளினுடைய திருவாக்கு. இதுவே வள்ளி அனுஷ்டித்த சன்மார்க்க நெறி, வள்ளி சன்மார்க்கம் எனப்படும். இந்த ரகசியத்தை தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசித்தார் என்றும், இந்த உண்மையை வள்ளி சன்மார்க்கம் வில்லைக்கு நோக்க வல்லைக்குள் ஏற்றும் இளையோனே என்று திருப்புகளிலே வருவதை நாம் காண்கின்றோம். இப்படி தணிகைமணி அவர்கள் இந்த பாடலுக்கு உரை அருளுகின்றார். சிவபெருமான் உன்னை வணங்குகின்றார், நீ வள்ளியை வணங்குகின்றாய். நீ மற்றொருவரை துதிக்க மாட்டாய். அப்படி இருக்க நீ அடியார்க்கு எளியனாக நச்சினார்க்கு இனியனாக இருக்கின்ற பெருமானே, ஆதிநாதன் தொழும் தேசிகா என்றும், பைம்புனமேவும் வஞ்சியம் சீதபாதம் படும் சேகரா சீதபாதம் படு சேகரா என்றும் திருப்புகளிலே அருளுகின்றார். குறப்பெண் குற்றேவல் செய்ய கடைக்கண் பணிக்கென குறையிறந்து நின்றவர் என்று முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழிலே செங்கீரை பருவத்திலே வருகின்ற திருவாக்கு. யான் எனது அற்ற நிலையில்தான் உண்மை அறிவு துலங்கும் என்று கந்தர் அலங்காரம் கூறுகின்றது போல, அந்த உண்மை அறிவை அறிவதுதான் ரகசிய பொருள் என்றும், இதனையே சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசித்தார் என்பதும் இந்த கருத்தோடு பொருந்தி வருகின்றது. அரவு புனிதரும் வழிபட அறிவை அறிவது பொருளென அருவிய பெருமானே என்று திருப்புகளிலே அருளுகின்றார். இதிலே வரக்கூடிய குமாராய நம என்பது ஷடாக்ஷரம், ஆறெழுத்து மந்திரம் என்று நச்சினார்க்கினியார் அருளுவார். இப்படி இந்த 36வது திருப்பாடலினுடைய பொருள் அமைகின்றது. ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானின் திருவருளினாலே 36 திருப்பாடல்கள் வரை கந்தர் அனுபூதியிலே ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகளின் பெரும் கருணை துணை கொண்டு சிந்தித்திருக்கின்றோம். தொடர்ந்து 37வது திருப்பாடல் முதல் அடுத்த அமர்விலே சிந்திக்க திருவருள் புரிய வேண்டும் என்றும் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளிலே விண்ணப்பம் செய்து கொண்டு, இதுவரை பொறுமையாக இணைந்திருந்த அத்துணை அடியார் பெருமக்கள், இடைமருது ஈசன் சாத்திரக்குள் அடியார் பெருமக்கள் அத்துணை பேரின் திருவடிகளுக்கும் அடியேன் மனமொழி மெய்களினாலே நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த அமர்வை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவ சுப்பிரமணியோம் வல்லிகாந்த ஸ்மரணம் சிவ சுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியின் திருவடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.